அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹீஹுல் புகாரியில் வந்த ஒரு செய்தி. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி அழகான ஆடையோடு வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காண்டி நானே சொந்தமாக நெய்த ஒரு ஆடை, இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஆடையின் பக்கம் தேவை இருந்துச்சு. அதை வாங்கி கொண்டு அதை அணிந்து கொண்டு ரசூலுல்லா தோழர்கள்ட்ட வந்தாங்க. தோழர்கள்ட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. தோழர்கள், யா ரசூலல்லாஹ், ரொம்ப அழகாக இருக்குது என்று சொல்கிறாங்க. அதில் ஒரு தோழர், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்றால் அதை எனக்கு நீங்கள் தந்துருங்களேன் என ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலை வேகமாக போனாங்க. அந்த ஆடையை கழட்டிட்டு வந்து ஆடையை கேட்ட அந்த தோழர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை மற்ற தோழர்கள்லாம் பார்த்து கொண்டு ஆடையை வாங்கி அந்த தோழர்கிட்ட கேட்டாங்க, ஏப்பா ரசூல்லாட்ட நீ என்ன கேட்டாலும் அவங்க தந்துடுவாங்க தெரிஞ்சு தானே நீ அதை கேட்ட, ரசூல்லாவுக்கு அந்த ஆடை தேவையில்லையா, இதை இப்படி கேட்கலாமா என கேட்கக்கூடிய நேரத்தில் ஆடை வாங்கி அந்த தோழர் சொன்னாரா, என்னமோ என்ன நானே அலங்கரிப்புறதுக்காண்டி நான் வாங்கி கொண்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, என்னுடைய கஃபனுக்காக வேண்டி தான் அதனை நான் வாங்கினேன் என்று சொன்னாராம். இறுதியாக அந்த ஆடை அவருக்கு கஃபனாகவே அமைந்தது என்று சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே மறுமையை பற்றியதாகவே இருந்தது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு.